ஹே ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல் நந்தகிருஷ்ணன் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ரொம்பவே ஹெல்த்தியான பீட்ரூட்டை வச்சு பீட்ரூட் டிக்கி எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். 6 மாத குழந்தைகள்லேருந்து குழந்தைக்கு டெய்லி ஏதாச்சும் ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த ஹெல்த்தி லிஸ்ட்டில் இந்த மெனுவையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்ற வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வெள்ளை சுண்டல் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கருக்கு இப்போ மாற்றிக்கிடலாம். அடுத்ததாக உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி 4-5 கட் பண்ணி இப்போ அதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம். ஊற்றி இப்போ அதை ஒரு 4-5 விசில் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கும் பயிரும் வெந்ததோ இப்போ நான் உருளைக்கிழங்கோட தோலை நல்லா உரித்து எடுத்தாச்சு. நீங்கள் 1 வயசு 1.5 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் இந்த சுண்டலோட தோலையுமே எடுத்துருங்க. இல்லைன்னா குழந்தைங்களுக்கு அந்த தோல் சிக்கிக்கிறோன்னு சொல்லுவாங்க. இப்போ தோலை எடுத்துட்டு நான் இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக நான் 2 கேரட் எடுத்திருக்கேன், 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிறதுல கேரட்டை துருவின கேரட்டை சேர்த்துக்கிறலாம். அடுத்ததாக துருவின பீட்ரூட்டை நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கிறலாம். அடுத்ததாக மல்லித்தலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ மல்லித்தலையும் சேர்த்துக்கிறலாம். அடுத்து மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதில் குழந்தைங்களுக்குன்னா காரம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான சால்ட் உப்பு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ சால்ட் உப்பு சேர்த்ததும் இதில் நான் கார்ன் மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஏற்கனவே பீட்ரூட் கேரட் இருக்கும்ல, அதுலேயே நமக்கு தண்ணி இருக்கும். அதனால் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி இவ்வளோ அளவுக்கு நம்ம எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம சின்ன சின்னதாக தட்டி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் இதை தட்டி எடுத்துக்குங்க. எல்லா பீட்ரூட் மிக்ஸையும் நான் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்ததாக அடுப்பில் பேன் வச்சுக்கிறலாம். பேன் வச்சு இப்போ தேவையான அளவு சமையல் எண்ணெய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் டிக்கியோட மிக்ஸை இப்போ ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்க போகிறோம். திருப்புறப்ப ரொம்பவே மெதுவாக தான் திருப்பணும், ஏன்னா இது ரொம்பவே லேஸாக தான் இருக்கும். 2 பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்ததும் பீட்ரூட் டிக்கி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப 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 ஹெல்த்தி. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி பீட்ரூட் கேரட் எல்லாத்தையும் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லையும் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி.